ஸ்பெஷல் தான். ஆமாம், இதில் பிரச்சனை வேறு ஓட்டுறேன். நான் சொல்கிறேன் வேணாண்டா நான் ஓட்டுறேன்டான்றேன். வரிக்கு விடும்ல. ஆமாம், சரி ஏதாவது பிடிச்சி விட்டுருவேன் நம்மளை அப்படின்னு. நல்ல வேலை கரெக்டாக ஓட்டிச்சான். தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா? ஃப்ரெண்ட்ஸ், காவாசி மலை தான் ஏறி இருக்கும். கொடைக்கானலுக்கு இங்கேருந்தே 40 கிலோமீட்ரு. எப்படி சொல்ல, சினாரியோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. தம்பி மூச்சா போயிட்டுருக்காரு. அங்கே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே என்ன ஜூம் பண்ண முடியுமா? வீடியோவில் ஜூம் பண்ண முடியாதோ? பார்க்கல, கேமராவில் இருந்துச்சு. ஆனால் தெரியும். 4K வச்சுருக்கேன். அழிக்கோங்க. யூடியூப்லேயே நம்ம ஜூம் பண்ணி அழிக்கோங்க. ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கையில் DSLR வச்சுருக்காரு. யார்? இவர் தான். உடனே தான் நான் சொல்கிறேன், என்ன கையில் ரெட்மி 9 பவர் வச்சுருக்காரு. அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து தள்ளிகிட்டு இருக்காரு. எத்தனை படிக்கிறான்னு நினைக்கிறீங்க? 11th தான் படிக்கிறான். இவனுக்கு ஃபோனு பார்த்துக்கோங்க. 9th ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜிடிஏ இன்டர்செப்டாரா? சவுண்டு கண்ட்ராக. சவுண்டு இல்லாமல் தான் சூப்பராக இருக்குது. திஸ் இஸ் நேச்சர். வியூ இல்லை. இந்த சவுண்டை கேள்றா. சரி சரி, பேர்ட் சவுண்டை கேள்றா. சவுண்டே இல்லாமல் ஒரு சவுண்ட் இருக்குது பற்றியா? அந்த சவுண்டே சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு இடம் தெரியுது பாருங்க, அது கேமராவில் பக்கத்தில் தெரியுது. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அது எப்படி தெரியாது? அது என்னமோ பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக. எங்கே எவனோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குடா. வாழையே மரத்துக்கு கீழே எவனோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, தெரியுதா? எங்கே? இப்படி புள்ளி மாதிரி இருக்குது, தெரியுதா? கரெக்டாக மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கான். அந்த மரம் இருக்கலடா, ரைட் சைடில். இங்கிட்டு பாரு. இங்கே யார்? அங்கே மலையில் இந்த சைடு பாரு, நான் காட்டுற சைடு. அந்த மலையில், பெரிய மலையில். ஆமாம், அந்த மலையில் கீழே உட்காந்துருக்கான். உங்களுக்கு என்ன சொல்ல, ஜூம் பண்ணி காட்டுறேன் என்ன. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பாதி மலைக்கு போய்ட்டு வீடியோ எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னா கிட்டத்தட்ட கொடைக்கானல் வந்துட்டோம். பெருமாள் மலையை கடந்து கொடைக்கானல்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வெயில் அடிச்சிச்சு. சரி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலான்னு உட்காந்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே தண்ணி போகுது. ஆனால் இறங்குறதுக்கு எங்கே பாதை இருக்குன்னு தெரில. வர்ற வரல 2 கஞ்சா குடிக்கிங்க. 2 கிட்ட இருக்கோம். நேராக வந்தானுங்க, என்ன நினச்சானுங்க தெரில, அப்படியே போயிட்டானுங்க. ராபரி பண்ணலான்னு வந்திருப்பானுங்க போல். வண்டிகள் நிறையா வரனால போயிட்டானுங்க. என்னப்போம்மா? இல்லைங்க, 5 நிமிஷம். ஏன் குளிருதா? ஓட்டுறது நான், இவருக்கு குளிருது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி உட்காந்து வரணும், குளிருது. எப்படி? அதான் எப்படி?
அதான் எப்படி அதான் எப்படின்னா என்கிட்ட கேட்குறேன் இல்லை ஃபோன் அடிக்ஷன் ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு. ஃபோனை தொட்டானா அந்த ஃபோனுக்குள்ளே 1 மணி நேரமாக மூழ்கிடுறான். அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. எதையா போட்டு நோண்டிகிட்டே இருக்கான். இன்ஸ்டாகிராம் போகிறான், டக்குன்னு கேமரா எடுக்கிறான், செல்ஃபி பார்க்குறான், அவன் அழகாக இருக்கானான்னு பார்க்குறான். சக்குன்னு ஒரு ஃபோட்டோ. இது தண்ணி சவுண்டு சூப்பராக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்குதா உங்களுக்கு? ஹாய் கைஸ், ஹவாரி. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? இதுக்கு மேலே கீழே போனால் கேமரா விட்டுருவேன். அவர் லாகிங் பண்ண முடியாது. ஆமாம். இது வந்துட்டு எங்கள் அண்ணன் வண்டி. எங்கள் அண்ணன் கூட அப்படி ஓட்டிட்டு போனான்னு தெரில. நாங்கள் தான் எடுத்து பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என் கையில் இன்றைக்கி சிக்கிச்சு, அன்னையிலேருந்து செதஞ்சிட்டு இருக்கோம். நாளைக்கு டவுசரு டிஷர்ட்டை போட்டு வந்தவரே நாங்கள் தான். டவுசரு அது எந்த இது ட்ரை ஃபிட்ஸ், 2மே ட்ரை ஃபிட்ஸ் தான். அதை போட்டு கொடைக்கானல் மலை ஏறி இருக்கோம். எல்லோரும் எங்களை தான் பார்க்குறானுங்க. எல்லோரும் ஹூடி ஸ்வெட்ருஸ் அதுவும் போட்டு கவர் பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் போயிட்டு விளாக் பண்ணுறேன். பை. இங்கே தான் நிறைய படம் எடுப்பாங்க. நானும் தான் அப்படியே அனுப்பிச்சேன். இதான் போலீஸ் நினைச்சிட்டே அவனை பார்த்துட்டு ஊசுப்பு இறங்கி போமா கேட்டுருவா. அங்கே போய் வாங்க, நீங்களும் வாங்க. நான் வந்தால் அடிப்பியா போய் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டேன். மழை பெருசு. என்ன அது? மெர்செடஸ். செகண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சாங்க போவோம். செகண்ட்ஸ் சரி வாங்கியிருக்காங்க. வாங்க, எடுத்துட்டு வாடா. அந்த சைடு வாங்க, நல்லா இருக்கும். போன மாதம் தான் 4 பறித்து கொட்டி இல்லை தண்ணி. இப்போ பாருங்க அப்படியா? யாரும் மூத்திரம் போகிற மாதிரி இருக்கு. காடு மூத்திரம் போகிறாரு. அப்படியே இருக்குது. வச்சா போகிற மாதிரி தான் இருக்குது தண்ணி. ஹெல்மெட் அதுக்காண்டி செட் பண்ணியிருக்கோம். ஹெல்மெட் போட்டு மாட்டி, ஹெல்மெட் மவுண்டில் மாட்டி வீடியோ எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்துட்டு இது சடன் பிளான்னால நானே கிடையாது. திடீர்னு காரில் இருந்துச்சோம், சைக்கிளிங் போகிறப்ப டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம் தெரியாம வந்துட்டோம். உண்மையிலே பிரின்சஸ் ஆஃபீஸ் தான். போன பீக்கில் இதுதான்டா கூலிங்கான இடம். நான் போன பீக்கில் இதுதான் கூலிங்கான இடம் மட்டும். வேறு எந்த பீக்குமே கூலிங்காகவே இருக்காது. இதோட ஹைட்டான ஊட்டிலாம் இருக்குது. ஊட்டிலாம் குளிரவே செய்யாது. அது ரீசன் இருக்குது. இதான்
பாருங்க. நல்லா இருக்கும் இல்லைங்களா வீட்டில் இருந்தோம்னா. ஏய் நீங்கெல்லாம் பைத்தியம் மாட்டா நீங்க மெண்டலா? ஆனால் எப்படி பார்க்கலாம் அம்மா சட்டை ஆனால் எல்லா சைடும் நிற்கிறான். எங்கடா 53 55 ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் லேக்கு. லேக்கில் வந்து தண்ணி இருக்கும், போட் இருக்கும், கொஞ்சம் மீன் கிடக்கும். ஓ அதுதான் தண்ணியா? அதுதான் லேக்கு. இங்கே பாருங்க படகு. ஏன்னா லேக்கில் மூடி இருக்கானுங்க. நல்லா ரொம்ப குழுவில் அப்படியே என்ன சொல்ல முடியுமாங்க? எல்லாம் கிடையாது. ஐயோ யா போ அங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்ட். இப்போமா சரி. சூப்பராக இருக்கு. நிப்பாட்டிடும் நிப்பாட்டும். ஏன் ஃப்ரீயாக இருக்கு? வெயிலில் நிப்பாட்டுங்க. நான் நிற்கிறேன், அதான் வெயிலுக்கு தான் விட்டு வந்து. ஓகே ஓகே. இதெண்டா அது? சரி அந்த இது பியூரிஃபையர். அது பாக்ஸி என்னது? பாக்ஸி ஃபாஸ்டரா? ஓ ஸ்டேஷன், போட் ஸ்டேஷன். நல்லா இருக்கும்ல இங்கெல்லாம் வீடு. நல்ல ரன்னிங்கு தரமாக இருக்காங்க. நான் பிடிங்க. சூப்பராக இருக்குது. இது என்ன அது? பாக்ஸி ஈட்டரா என்னன்னு தெரில. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அப்படியே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கூகுள் சர்ச் பண்ணு. கூகுள் லென்ஸில் பண்ணு. கொடுங்க. லென்ஸில் சர்ச் பண்ண அதே சொல்லிடும். அங்கே போகிறா டவரு மேகத்தில். உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. இங்கே கேமராவில் தெரியுதான்னு தெரியலையாடா. ஈஃபில் டவர் கரெக்டாக அந்த கீழே ஒன்று இருக்குல்ல பாருங்க ஃப்ரெண்ட், அதுக்கு எப்படி நேராக பாருங்கள். அங்கே ஒரு டவரு மேகத்துக்குள்ளே இருக்குது. அந்த கார், அந்த கார் நல்ல கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தது சும்மா பொழுதுபோக்காண்டி தான் வந்தோம். எங்களுக்கு டைம் அவ்வளோவா கிடையாது, வீட்டுக்கு போகணும். இல்லைனா வீட்டில் பிச்சிருவாங்க. அதனால் கிளம்ப போகிறோம். இது 2 சீரியஸாக போடலான் இருக்கோம். தோலை உரைப்பாங்க. தோலை உரிப்பாங்க. ஆமாம். வீட்டில் பெர்மிஷனே வாங்காமல் காலைல ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். அதனால் சைஸாக வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது அப்படி சப்போஸ் நாங்கள் அடி வாங்கினோம்னா அதையும் ரெக்கார்டு எடுத்து காட்டுறோம். வண்டி எடுத்துகிட்டு போனதுக்காண்டி எங்கள் அண்ணன் ஒரு அடி அடிப்போம். இவர் நிலமை தான் ரொம்ப பாவம். ஓகே கைஸ், கிளம்புறோம். முடிஞ்சால் போகிற ரெக்கார்ட் பண்ணுறோம். பை. எங்கே பாருங்கள் கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கானுங்க கேரளா கைஸ். அதனால் அது ஷாருக் கான் போஸ்ட் கொடுத்துட்ருக்கானுங்க டீமானுண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னப்போ நம்பல. இப்போ பாருங்கள் கீழே ஒரு அளவும் தெரியலை. பாருங்க பாருங்க பாருங்க, ரியல் பியூட்டி ஆஃப் நேச்சர் ப்ரோ. மேகத்துக்குள்ளே இருக்கும். இவ்வளோ நேரம் ஒத்த போட்டு குளிரல ஃப்ரெண்ட்ஸ். மேகத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்படி ஆடுறியா? எங்களே அறியாமல் எங்கள் உடம்பு ஆடுது. என்ன அது? இதாண்டா இந்த ஊர் சிட்டி பஸ்ஸு. பேசு சிட்டி பஸ்ஸு. ஓ, மேகம் வந்துக்கிட்டு இருக்கு. வேற மாதிரி எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளெல்லாம் மேகம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கும் இந்த மாதிரி கிளைமேட்லாம் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் வீட்டில் இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் ஆசை சின்ன வயசுலேருந்து.
ஆனால் இங்கே இருந்தால் சளிச்சு போயிருன்றானுங்க. சலிக்கிற விஷயமா ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிறப்ப எடுக்கிறோம் வீடியோ. நான் வந்துட்டு அந்த இதே போய் கொடுக்கணுமா பத்திரிக்கை போயிடலாம். நம்ம போய் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஒன்று கொடுக்கணும். அப்படியா? ஆமாம், ஸ்கூல் வேணுங்கண்ணா. மேகம்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், கீழே ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கானுங்க. எனக்கும் என் தம்பிக்கு வந்துட்டு ஃபுட்பால் மேலே அவ்வளோ பிரியம். நாலு கணக்காக வேடிக்கை பார்ப்போம், விளாடுவோம் செய்வோம். அப்பப்போ ரொம்ப விளாட தெரியாது, ஓரளவுக்கு விளாடுவோம். ஆனால் என் தம்பி வந்துட்டு ப்ரோ பிளேயரு. அவன் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கான். இந்த தம்பியை சொல்லலை, இந்த தம்பி ஃபுட்பால்லாம் என்னன்னே தெரியாது. ஃபுட்பால் எழுதுவான். ஸ்பெல்லிங் வந்துட்டு FOOD போடுவான். வண்டி எடுக்கலையா? அந்த கிளம்புறோம். பார்த்தீங்களா, என் தம்பி வந்துட்டு இஸ் த மாஸ்டர் ஆஃப் தி ஃபுட்பால். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு இடம் பார்த்தோம். அட்வென்ச்சரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஏரியா. போயிட்டோம், மேலே வரைக்கும் போனோம். என்ன பண்ணுறது, முள்ளுகள் ஓவராக இருக்குது, அதனால் ரிட்டர்ன் வந்துட்டோம். தம்பி வந்து ரெக்கார்ட் பண்ணாப்புல, ஆனால் கேமரா பட்டன் அமுக்காமல் ரெக்கார்ட் பண்ணிட்டாப்புல. மிஸ் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா அட்வென்ச்சரஸாக உள்ளே போயிட்டு வந்தோம். சரி, ஓகே, இப்போ நம்ம அதை விட்டு கிளம்ப போகிறோம். பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. எல்லாரும் வெளிலே வராங்க.
முடிஞ்சு ட்ரிப்பு இறங்கிட்டோம். அன்டோல்டு ஸ்டோரியா ஆமாம், இது வந்துட்டு நாங்கள் பிளானே பண்ணாத ஒரு ட்ரிப்பு. ஆனால் ஸ்மூத்தாக முடிஞ்சு எந்த சம்பவமே ஆகாமல் கரெக்டாக வந்துட்டோம். அப்போ ஆக வேண்டிய தப்பிச்சு வந்திருக்கோம்.